இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 138 கொன்றை வேந்தன் அப்படிங்கிற ஒரு பாடம். இதை எழுதினவங்க ஔவையார். உங்களுக்கு ஔவையாரை பற்றி ஏற்கனவே தெரியும். இவங்க ஒரு சங்ககால புலவர். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அண்ணன்னா அம்மா, பிதான்னா அப்பா. அதாவது நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற தெய்வங்கள் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதனால் அவங்கள நம்ம எப்போவுமே துன்பப்படுத்தக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாம் நடக்கணும். அடுத்து ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை நாள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம செய்யணும். சோம்பல் இருக்கக்கூடாது. அது நாம் வரைகிற ஓவியமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், இது தவிர நீங்கள் படிக்கிற பாடமாக இருக்கட்டும், எது செஞ்சாலுமே அதை நாள் எப்படி ஆர்வத்தோடு செய்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் செஞ்சு அந்த வேலையை முழுசாக முடிக்கணும். அப்போ தான் அது நமக்கு முன்னேற்றத்தை தரும். அதனால தான் ஔவை பாட்டி என்ன சொல்கிறாங்க? குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வரியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எண் அப்படிங்கிறது கணக்கு, எழுத்து அப்படிங்கிறது மொழி, அதாவது தாய்மொழி. இந்த ரெண்டுமே மனிதனுக்கு இரு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஔவை பாட்டி. அதனால் இதை ரெண்டையும் நாம் நல்லா படிக்கணுமா. அடுத்து கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னா என்ன அர்த்தம்? கைப்பொருள்னால் நம்ம கையில் உள்ள பொருட்கள், அதாவது சேமித்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதை காட்டிலும் நம்ம படிக்கிறோம் இல்லையா கல்வி, அதுதான் நமக்கு உண்மையான செல்வம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? படிக்கிறதை விட்டுட்டு பணம் சேமிக்கிறதையே ஒரு கொள்கையாக இருக்கிறாங்க. அது தவறு. எப்போவுமே நம்ம பணம் சம்பாதிக்கிறதே நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அதனால் நாம் எப்போவுமே பணத்தை சேமிக்கிறதை காட்டிலும் நிறைய படிக்கிறதுக்கு நம்மளுடைய பொருளை செலவிட்டோன்னா காலத்துக்கும் நமக்கு அது பயன்படும். அதுதான் நமக்கு உண்மையான செல்வம் அப்படின்னு ஔவை பாட்டி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோபமே முதல்ல படக்கூடாது. அதுவும் நாள்பட்ட கோபம் இருக்கவே கூடாது. ஒரு ஆள் மேலே நாம் கோபம் பட்டோன்னா அதை உடனே நாம் என்ன பண்ணிடணும்? அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். அதை விட்டுட்டு அந்த கோபத்தையே நாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா அது என்ன ஆகிடும்? எப்போவுமே சிக்கலில் கொண்டு முடியும். அதைத்தான் ஔவையார் என்ன சொல்கிறாங்க? முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் யாருமே கோபப்படக்கூடாது, அது இப்போவே நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி இந்த வரியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 6வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நாம் எப்போவுமே நல்லவரோடு தான் நட்பு கொள்ளணும். தேவையில்லாத ஆளுகளோடு நம்ம சேரக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க? இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். நல்ல ஆளுகளோடு நம்ம சேரலைன்னா நமக்கு அது கெட்ட பேரை வாங்கி தந்துடும், பின் நாட்களில் நமக்கு அது துன்பத்தை தந்துடும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே நண்பர்களோடு சேரும்போது நல்ல நண்பர்களாக சேர்ந்து பழகணும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணிய அப்படிங்கிறது சிறிய, கருமம் அப்படிங்கிறது செயல். சின்ன செயலாக இருந்தால் கூட நாம் என்ன பண்ணணும்? அதை சிந்தித்து முடிவு செய்யணும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசித்து தான் நாம் அந்த வேலையில் இறங்கணும். அதைத்தான் ஔவை பாட்டு என்ன சொல்கிறாங்க? சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்து பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவை பாட்டி. பொல்லாங்கு அப்படிங்கிறது தீமை தரும் செயல் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது நமக்கு தீமை தரும் அப்படின்னு நம்ம ஒரு செயல் நினச்சோன்னா அந்த செயலை செய்யக்கூடாது. அதான் நமக்கு தவறுன்னு தெரியும் இல்லையா, அந்த செயலை நாம் என்றைக்குமே செய்யக்கூடாது. அந்த செயல்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வை பாட்டி உங்களுக்கு சொல்கிறாங்க. 9வது என்ன கொடுத்துருக்குறாங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம எப்போவுமே எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி தான், அது கிடைக்கக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி தான், கிடைக்க முடியாத விலை மதிப்புமிக்க சாப்பாடாக இருந்தாலும் சரி தான், அதை எப்போவுமே நம்ம பக்கத்தில் உள்ள ஆளுங்களோடு சேர்ந்து பகிர்ந்து உண்ணணும். நாம் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. அதை தான் அவ்வை பாட்டி என்ன சொல்கிறாங்க, அமிர்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வதாக என்ன சொல்லியிருக்காங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முற்பகல்னால் முன்னாடி செய்கிற செயல்கள். நாம் என்ன செயல் முதல்ல செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு ஏற்ப தான் பிற்பகல் பின்னாடி நமக்கு விளைவுகள் ஏற்படும். நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க தான் சொல்லுவாங்க. அவங்கள கேட்டு நாம் எப்போவுமே அதுபடி நல்ல செயல்கள் தான் செய்யணும், கெட்ட செயல் பக்கம் போகவே கூடாது. இதைத்தான் அவ்வை பாட்டி உங்களுக்கு ஒரு வரியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள எல்லா வரிகளையும் சேர்த்து மொத்தமாக படிக்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயும் தந்தையும் கண்முன்னை காணும் தெய்வங்கள் ஆவர். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, குறையாத ஆர்வமே முன்னேற்றம் தரும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும், கணக்கும் மொழியும் இரு கண்கள் போன்றவை. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம். தீரா கோபம் போராய் முடியும், நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும். நுண்ணிய கருமம் எண்ணி துணி, சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். பொல்லாங்கு என்பவையெல்லாம் தவிர், தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், அமிர்தம் போன்ற அரிய உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும். ஔவையார்.